கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய புதிய மாதத்தின் அன்பின் நல் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை கிருபையா இந்த 7 மாதத்தை முடித்து 8வது மாதத்தை கர்த்தர் நமக்கு காண பண்ணியிருக்கிறார். 7 மாதம் பரிபூரணம், 8 ஒரு புதிய தொடக்கம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் இந்த மாதம் நமக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்க போகிறது. புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த மாதம் நமக்கு ஆவியானவர் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது மற்றவங்க கண்களுக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதை மற்றவங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஆச்சரியமா பார்க்கணும், பிரமிக்கத்தக்க பார்க்கணும், பயப்படத்தக்கதாக பார்க்கணும். இது எப்படி சாத்தியம் என்று பார்க்கணும். அப்படி கர்த்தர் இந்த மாதம் நம்ம கூட இருக்கிறத மற்ற எல்லா கண்களும் காணப்போகிறது. உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த விளையேறப்பெற்ற வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறத, உன் கூட இருக்கிறவங்க, உங்களை சுற்றி வாழ்கிறவங்க, நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார். அது வியாபாரத்தில், வேலையில், ஊழியத்தில், பிரயாணங்களில் தேவ ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறத, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத, இயேசு உங்கள் கூட இருக்கிறத எல்லா கண்களும் காணப்போகிறது. அது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறிப்போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்ததுனால கர்த்தர் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் நிமித்தம் எகிப்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால சிறைச்சாலை தலைவன் கண்களில் தயவு உண்டானது. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்ததுனால சிறைச்சாலை தலைவன் எதை குறித்தும் அவனிடத்துல கேட்கவில்லை. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உன்னை போல ஒருவனும் இல்லை. பார்வோனுடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு அடிமையா எகிப்துக்கு வந்த யோசேப்பு சிறைச்சாலையில வைக்கப்பட்டு தவறாய் குற்றம் சாட்டப்பட்ட போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை அவனை பார்க்குறான். சிறைச்சாலை தலைவன் பார்க்குறான். சகோதரர்கள் விற்று போட்டு எகிப்துக்கு வந்தபோது போத்திபார் வீட்டில் பார்க்குறான். இப்போ இவன் கூட இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கு, இவன் ஞான விசேஷமாக இருக்க, இவன் செயல்பாடு விசேஷமாக இருக்க, இவன் கிரியை விசேஷமாக இருக்க, நம்மளை எல்லாத்தையும் கர்த்தர் எகிப்தை ஆசீர்வதிக்கிறாரு. சிறைச்சாலை தலைவனுக்கு ஆச்சரியம், பார்வோனுக்கு ஆச்சரியம். தண்டனிட்டு பணிகன் என்று சொல்லி எல்லாரும் அவனுக்கு முன்பாக வணங்கும்படி செய்தாரே. கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம ஞானமா நடப்போம். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் நம் கூட இருந்தா நம்ம செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்மளை குறித்து யாரும் கையை நீட்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் இந்த உலகமே நமக்கு முன்பாக வணங்கும். கர்த்தர் நம்ம கூட இருந்து இந்த மாதம் அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை அவர் நம்மோடு கூட இருக்கிறத மற்ற எல்லாரும் நம்ம கூட இருக்கிறவர்கள் காண்பார்கள். கர்த்தரின் செய்கையை ஞானமா நடந்துக்கோங்க. அவர் கூட இருந்தால் பயங்கரமான காரியங்கள் நடக்கும்.
அவர் உங்க கூட இருக்கும்போது அவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும், பிரமிக்கத்தக்கதா இருக்கும். மோசேக்கு ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நான் உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். செங்கடலை பிளந்தாருங்க, அவரை வச்சுதான் எல்லாம் நடத்தினார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறார், உன் கூட இருக்கிற ஜனங்கள், உனக்கு விரோதமா முறுமுறுக்கிற ஜனங்கள், உனக்கு விரோதமா கல் எறிகிற ஜனங்கள், உனக்கு விரோதமா பேசுகிற மக்களுக்கு முன்னாடி உன்னை நான் பயங்கரமா பயன்படுத்த போகிறேன். ஆச்சரியமா இருக்க போது இனி நீ செய்கிற காரியங்கள், இந்த மாதம் நீங்க செய்கிற ஊழியங்கள், நீங்க செய்கிற ஜபங்களின் நிமித்தம், நீங்க செய்கிற வேலைகள், நீங்க செய்கிற வியாபாரங்கள், படிப்பு, எல்லாவற்றிலும் தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை எல்லா கண்கள் காண போகிறது. அவர் கூட இருக்கும்போது என்னங்க, குறைவெல்லாம் நிறைவாயிரும். அவர் கூட இருக்கும்போது என்ன, சகலமும் ஆசீர்வாதமா மாறும். ஈசாக்கோட கர்த்தர் கூட இருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்றார் என்று எல்லா சத்துருக்களும் கண்டார்கள். அவன் ஆசீர்வாதமா மாறி, கர்த்தர் கூட இருந்தா கர்த்தர் சகலவற்றையும் ஆசீர்வதிப்பா. இந்த மாதத்துல என்ன குறை, யார் கூட இருக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் உங்க கூட இருக்க போறார். பல மனுஷன் சொல்லுவான், நான் முடிவு பறிந்தவன் கூட இருப்பேன், உன் கூடயே வாழுவேன்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்றவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் மத்தியில இருக்கிறவர்கள் கூட காணாம போயிடுவாங்க. ஆனா இயேசு சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னேன். இந்த மாதம் கர்த்தர் நம்ம கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். சீஷர்களோட கர்த்தர் இருந்ததுனால தான் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் தரிசனமானார், அவர்களோட கூட இருந்தார். அவர்கள் பேசின ஒரு பிரசங்கம் 3000 பேர் ரட்சிப்பு, அவர்கள் பேசின ஒரு வார்த்தை, செய்த கிரியைகள் 5000 பேர் அற்புதங்களை பார்த்து விடுதலையானாங்க. அவர்கள் கூட இருக்கிறத சகல ஜனங்களும் பார்ப்பார்கள். இந்த மாத கர்த்தர் உங்க கூட இருக்கிறத எல்லாம் பார்ப்பார்கள். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா, யோசேப்பு பரிசுத்தமா இருந்தான், நீதியா நடந்தான், உண்மையா இருந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இந்த மாதம் பயப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. வியாதியா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது போல சூழ்நிலை கொந்தளிக்கிறதா, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீங்க. என்ன இன்னைக்கு இந்த மாசம் இது முடிஞ்சிருமே, என்ன ஆக போதோ, கவலையப்படாதீங்க. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் எதை கண்டு மஞ்சிட மாட்டேன், அவர் எனக்காக பயங்கரமான பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோட இருங்க, பரிசுத்தமா வாழ்வோம், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம். இந்த மாதம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத எல்லா கண்களும் காணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 8வது மாதத்துல தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறத எல்லா கண்களும் காணும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் எங்களுக்காக செய்ய போகிறீர். அது ஆச்சரியமாய், அதிசயமாய், பிரமிக்கத்தக்கதாய் காணப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் கூட உலக மனுஷன் இல்லாம போலாம், நேசிக்கிறேன்னு சொன்னவர்கள் இல்லாம போலாம், கூடயே இருப்பேன்னு சொன்னவர்கள் இல்லாம போலாம், நீங்க கூட இருப்பீங்க சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறத இந்த மாத எல்லா கண்களும் காணட்டும். ஆசீர்வதிங்க. எல்லா பயத்துக்கும், விக்கினங்களுக்கும், தேவைகளுக்கும் விலக்கி இந்த மாதம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுவீராக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் இந்த மாதம் விசேஷமா உங்க கூட இருக்கிறத உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் காண போகிறது. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.